வணக்கம். மீடியா செய்திகளுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் அருண் மற்றும் அருள். பெட்ரோல் பங்கில் வண்டிக்கு அடுத்த பெட்ரோலை ஓட்டை போட்டு கவரில் பிடித்த மர்ம நபர். பெட்ரோல் டேங்க் நிரம்பாததால் வண்டியின் உரிமையாளர் அதிர்ச்சி. சார்ஜ் வயரை கடித்ததால் எலிக்கு ரீல்ஸ் ஸ்க்ரால் செய்யும் தண்டனை. குடும்பத்தினர் அதிர்ச்சி, அண்ணன் மகிழ்ச்சி. பாத்ரூமில் வலிக்கு விழுந்து ஹாஸ்பிட்டலிற்கு சென்று வந்த தன் நண்பனின் பல நாள் கனவை குத்தாட்டம் போட்டு நிறைவேற்றிய மற்றொரு நண்பன். குடும்பத்தினர் மற்றும் அங்குள்ள டாக்டர்கள் அதிர்ச்சி. நேற்று சிஎஸ்கே மேட்ச் என்பதால் ஒரு அசைவு கூட மிஸ் ஆகக்கூடாது என சாப்பிடும் போது மண்சோறு சாப்பிட்ட சிஎஸ்கே ரசிகர். அவரின் மகன் ராக்டு அவர் ஷாக். எய்ம் த பாயிண்ட் கேமில் அசால்ட்டாக எய்ம் வைத்து ஆன்டியை அடித்த ஆன்டி வெறியன். ஆட்டத்துடன் கொண்டாட்டம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் விரிவான செய்திகளை காணலாம். பெட்ரோல் பங்கில் வண்டிக்கு போட்டிருந்த பெட்ரோலை ஓட்டை போட்டு கவரில் பிடித்த மர்ம நபர் இக்காட்சியங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிள் ரைடு வந்திருக்கிறாரு ஒரு மோட்டோ விளாகர். வந்த இடத்துல ஒரு ஹியூமனிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பெட்ரோல் காலிட்டு இருக்குது போல. அவங்களுக்கு பெட்ரோல் பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துனுங்கிறாரு. ஆனா இவர் நினைக்கிறது சைக்கிள் ரைடு இல்லை, அதனால ஒரு கவர் எடுத்துன்னு போய் பெட்ரோல் பங்க்ல நிக்கிற ஒரு வண்டிக்கு ஓட்ட போட்டு அதுல பெட்ரோல் பிடிச்சி கொடுத்துனுங்கிறாரு. இந்த சம்பவம் எங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் பக்கம். அந்த பைக் ஓனர் டேங்க் ஃபில் பண்ண சொல்லிக்கிறாரு போல. சரி, ரொம்ப நேரம் பெட்ரோல் போட்டோமா, பெட்ரோல் ரம்பிச்சா, அதாவது டேங்க் ரம்பிச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த மர்ம நபர் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு. இதை பார்த்ததும் பைக்கோட உரிமையாளருக்கு அதாவது ஓனருக்கு ஷாக்கு. இக்காட்சி பாத்தீங்கன்னா அவங்கள சிசிடிவில பதிவாகி இருக்குது. இப்போ அந்த மர்ம நபரை தேடிட்டு வராங்க. இப்ப இந்த மர்ம நபரை யார் தேடிட்டு இருக்காங்க? பெட்ரோல் டேங்க் தான் ஃபுல் பண்ணால, அவனே தேட்டும் விட. சிற தற்கூறி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். சார்ஜ் வயரை கிடைத்ததால் எலிக்கு ரீல்ஸ் ஸ்க்ரால் செய்யும் தண்டனை. குடும்பத்தினர் அதிர்ச்சி. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, ஒரு வருஷமா ஒரே இடத்துல இருக்குது அந்த சார்ஜ் வயர் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டு அந்த எலி அந்த சார்ஜ் வயரோட ஓனர் ஒரு வருஷமா ட்ரிப்பு போயிட்டு இருந்தாரு போல. அந்த ஓனர் வர்றதுக்கும் இந்த எலி கடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்குது. சரி, நம்ம ரொம்ப நாள் ரீல்ஸ் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எலியை பழி வாங்குற விதமா எலியை ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ற வேலை கொடுத்துக்கிறாரு அந்த ஆளு. இதை பார்த்து அவங்க குடும்பத்தினருக்கும் இவங்க குடும்பத்தினருக்கும் ஒரே அதிர்ச்சி. அதாவது எலியோட குடும்பத்தினருக்கும் அந்த ஆளோட குடும்பத்தினருக்கும் ஒரே ஷாக்கு. அதோட அந்த எலியை விட்டுருவாங்கன்னு பார்த்தா எலியை சுட்டு புளிய போட்டு எலி ரசம் வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தா எலியோட ஃபேமிலி மொத்தமும் அன்னைக்கே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருள், பாத்ரூமில் வலிக்கு விழுந்த நண்பன் மருத்துவமனையில் இருந்து வரும்போது குத்தாட்டம் போட்டு வரவேற்ற மற்றொரு நண்பன். குடும்பத்தினர் மற்றும் டாக்டர்கள் அதிர்ச்சி. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் ரூம்மேட் போல. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூம்ல இருக்கிற பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாரு போல. அதை இப்ப பழி வாங்குற விதமா இவர் பாத்ரூம்ல இருந்து விழுந்ததும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தனுங்கிறதும் தெரிஞ்ச இவரு பழம் எதுவும் வாங்கினாத ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி குத்தாட்டம் போட்டுங்கிறாரு பாட்டு போட்டு. இதை பார்த்து அவங்க ஃபேமிலிக்கும் டாக்டருக்கும் ஒரே ஷாக்கு. அந்த அதிர்ச்சியில ஒருத்தருக்கு நெஞ்சு வலியும் இன்னொருத்தருக்கு. சரி போதும், நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருள், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, உன் புத்தி அங்கதான் போகும்னு எனக்கு தெரியும். இன்னொருத்தருக்கு ஹார்ட் பீட்டே நின்றுச்சுன்னு சொல்ல வந்தேன். இப்போ ஸ்கிப் பண்ணு. நேற்று சிஎஸ்கே மேட்ச் என்பதால் சிஎஸ்கே வெறியன் மேட்சை பார்த்து கொண்டு சாப்பிட்டதால் மகன் வைத்த ஆப்பு. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்னாச்சுன்னா, அவங்க அப்பா சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேன் போல. அவங்க அப்பா ஒரு நூல் கூட மிஸ் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்த்துனே சாப்பாடு சாப்பிடுங்கிறாரு. சாப்பாடு போடும்போது கரெக்டா தட்டை இழுத்துட்டு சாப்பாடு தரையில போட்டு மண்சோறு சாப்பிடுங்கிறாரு அந்த ஆளு. எங்க ஆர்சிபி மேட்ச் தான் ஒரு முறை கூட ஒழுங்கா ஜெயிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவேஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக, சரி அங்கதான் ரிவேஞ்ச் எடுக்க முடியல, இங்கேயாச்சும் ரிவேஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ரிவேஞ்ச் எடுக்கிறான் அவங்க பையன். இதை பார்த்ததும் அவங்க அப்பனுக்கு ஒரே ஷாக்கு. சரி, நீயும் ஆர்சிபி ஃபேன் தானே, ஆர்சிபியை பத்தி என்ன நினைக்கிறேன்? உங்க கேள்விக்கு ரொம்ப நன்றி அருள். இதை பற்றி நாம் தனியா விவாதிப்போம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். அருள், நான் சும்மா தான் சொன்னேன், ரேண்டமா இவன் ஒரிஜினலாவே ஆர்சிபி ஃபேனா இருந்திருப்பான் போலயே. எய்ம் த பாயிண்ட் என்ற கேமில் ஆன்டியை குறிவைத்து அசால்ட்டாக அடித்த ஆன்டி வெறியன். இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா,
என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா சூடு பண்ணி நீ பேட்டு முறுக்கு இது போட்டுக்கலாம். இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லு. இந்த காமெடி எல்லாம் குளிக்க ஒட்டி புதைச்சிடணும். இந்த காமெடி எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, இன்னும் யூஸ் பண்ணிக்கிறியா நீங்க? இதை பத்தின அப்டேட்ஸ் என்னன்னா, நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதால கண்காட்சி வச்சுனுக்குறாங்க. கண்காட்சிக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் வந்து பசங்க கூப்பிட்டுக்கிறாங்க. வாடா போலாம், போயிட்டு வரலாம், சும்மா ஒரு கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி எல்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க. இவன் வந்து நான் வரவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு நின்றுக்கிறான். வீட்டுல இருந்தும் போயிட்டு வாடா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா லீவ் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. வீங்கி போன இந்த நாய் யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி டே ஆன்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, வாங்கடா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிக்கிறான் போல. இது வந்து அவனுக்கு காது கேட்டுக்குது. ஆன்டிஸ் இருக்கிறாங்க அப்படின்னதும் மடமடான்னு போய் ரெடின்னு வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிறான். இவங்களுக்கும் அதிர்ச்சி, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அதிர்ச்சி. என்னடா இது இவ்வளவு நேரம் போறதில்ல அப்படின்னு சொன்னோம், இப்போ வந்து கிளம்பலாம் அப்படின்றாங்க. அப்புறமா தான் தெரியுது அவன் இந்த மாதிரி பெரிய ஆன்டி வெறியனா இருப்பான் போல. டே ஆன்டி வெரியன்னு சொல்லு, ஆனா என்ன மாதிரின்னு சொல்லாத, உன்ன அளவுக்கு இல்ல. எய்ம் த பாயிண்ட்ன்ற கேம்ல சும்மா அடிச்சு தள்ளுறான். ஆன்டி என்னதும் பாயிண்ட சொன்னேன், சாதாரணமா இல்ல, சும்மா ஆட்டம் பாட்டத்தோட அடிக்கிறான்பா. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருண் மற்றும் அருள்.